குரு வணக்கம். சேலம் உமாராணி. இன்றைய பதிவு ராகு திசை தரும் ராஜயோகம் பற்றி பார்க்கலாம். ராகு திசையில் நல்ல யோக பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ராகு எந்த மாதிரி அமைப்பில் அவங்க ஜாதகத்தில் இருந்தான்னா அது நல்ல யோகமாக அவங்க திசையில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போது ராகு திசை நடந்துகிட்ருக்கவங்க ஒரு சிலருங்களை பாருங்கள், அவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் என்னென்னா, ராகு திசை ஸ்டார்ட் ஆகினதுக்கப்புறம் தான்ப்பா எனக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது, பொருளாதாரத்துலேயும் நல்ல வளர்ச்சி இருக்குது, இப்போ தான் வீடு வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், நல்லா பரவாயில்ல, ராகு திசை எனக்கு நல்லா நடந்துகிட்ருக்கு, நல்லாவே இருக்குது அப்படின்லாம் சொல்லி நாம் கேட்டிருக்கோம். அவங்களுக்கு ஜாதகத்தில் அந்த ராகு எந்த மாதிரி அமைப்பில் இருந்து அவங்களுக்கு திசை நடந்திருக்கு, அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி யோக பலன்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தோணும். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். ராகு பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் இருக்கலாம். லக்னத்துக்கு 12 ராசிகளில் எங்கே வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது லக்னத்தை எடுத்துக்காதீங்க. லக்னம் இங்கே முக்கியம் இல்லை, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ராகு திசை நடந்துட்டுருக்கு, அவங்களுக்கு யோகமாக அந்த திசை இருக்கும் அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்பில் அந்த ராகு இருக்கும் அப்படின்னா, அந்த ராகுவோட அந்த குரு பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த திசை நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா, ராகு திசை அவரோட சம்மந்தப்பட்டிருப்பார் குரு. அதாவது குருவோடைய பார்வையில் ராகு நின்று திசை நடந்துகிட்ருக்கும், அல்லது குருவோட சேர்ந்து உக்காந்து அந்த ராகு திசை நடந்துகிட்ருக்கும். அங்கே குரு வக்ரமாகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குருவோட ஏதாவது ஒரு சம்பந்தத்தில் அந்த ராகு திசை ஜாதகருக்கு நடந்தான்னா அந்த திசை ஓரளவு நல்ல பலன்களே ராகு திசை கொடுப்பார். அல்லது ராகுவுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களான லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டுட்டாங்கன்னா, சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் நான் மேலே சொன்ன மாதிரி பார்வையோ சேர்க்கையோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ராகுவோடு சம்மந்தப்பட்டுட்டா அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்கள் அந்த திசையும் ராகு திசை நல்ல பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அவங்க எல்லாம் சம்மந்தப்பட்டுட்டா ராகு திசை. அல்லது ராகு நின்ற ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாலும் ராகு திசை நல்ல யோக பலன்கள் கொடுக்கும். அல்லது ராகு நின்ற ஸ்தானாதிபதியும் ராகுக்கு கால் கொடுத்த அந்த ஸ்தானாதிபதியும், அதாவது ராகுக்கு சாரநாதனும் ராகுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டின் அதிபதியும் 2 கிரகம் இருக்குங்க இல்லைங்களா, அவங்க 2 கிரகமும் தங்களுக்குள் கேந்திர திரிகோண அமைப்பில் நின்றிருந்தாலும் அந்த ராகு திசை நல்ல யோக பலன்கள் கொடுக்கும். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது ராகு ஒரு ராசி கட்டத்தில் நிற்கிறாரு, 12 ராசியில் எங்கேயாவது ஒரு ராசியில் இருக்கார். அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த அந்த கிரகம், இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் உதாரணம் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு இப்போ ராகு மேசத்தில் காலபுருஷன் தத்துவத்தில் எடுத்துக்கலாம். மேசத்தில் ராகு இப்போ இருக்கார். ராகுவுக்கு வீடு கொடுத்தவரான செவ்வாய் எடுத்துக்கலாம். அடுத்தது ராகு அந்த மேசத்தில் 3 நட்சத்திரங்கள் பாதங்கள் இருக்குது, அதாவது 3 கிரகங்களுடைய நட்சத்திர பாதங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, கேதுவுடைய நட்சத்திரம் 4 பாதம், சுக்கரனுடைய நட்சத்திரம் 4 பாதம், சூரியனுடைய நட்சத்திரம் 1 பாதம், மொத்தம் 9 பாதம். இந்த 3 அதிபதிகளுடைய நட்சத்திரத்தில் தான் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் அந்த ராகு பகவான் உட்காருவார். அங்கே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரத்தில் ராகு பகவான் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போது அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவரான செவ்வாயும் கால் கொடுத்தவரான சுக்கிரனும் 2 கிரகம் இருக்குது. அந்த 2 கிரகமும் தங்களுக்குள் கேந்திர திரிகோண அமைப்பில் உட்காந்துருந்தா
அப்போது அந்த ராகு தசை நடந்தான்னா அது நல்ல யோக பலன்களை கொடுக்கும் அந்த ராகு தசை. சரிங்களா? 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இதெல்லாம் ராகு திசைக்கு ராகு இந்த மாதிரி அமைப்பிலெல்லாம் ராகு இருந்தாங்கன்னா அவங்க திசை கண்டிப்பாக ராகு திசை நல்ல யோக பலன்களை அவங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? இதுதான் ராகு திசைக்கு யோகம் கொடுக்குற அமைப்பு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.